World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததா ஒரு அற்புதமான ஒரு டைட்டிலு. எல்லாரும் எல்லா பெயர்ச்சியும் பார்த்துட்ருப்போம். ஆனால் குரு பெயர்ச்சி அப்படின்னா எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சுப நிகழ்ச்சி. எல்லாருமே குரு பெயர்ச்சின்னு வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போது அதன் வகையில் இப்போ வரக்கூடிய குரு பெயர்ச்சி எந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்ற தலைப்பில் அற்புதமாக உரையை நிகழ்த்திருக்கிற ஐயா ஜெயபால் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். குருவே சரணம், குருவே துணை, குருவே சரணம், குருவே துணை. என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தைக்கும் ஜோதிடம் என்னும் உன்னத கலையை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் என்னுடைய மனம் தார்ந்த வாழ்த்துக்கள், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 ராசிகளில் இப்போ வரக்கூடிய குரு பெயர்ச்சி எவ்வாறு இருக்க போகிறது, எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன் இருக்க போகிறது என்று பார்ப்போம். விசுவாவசு தமிழ் வருடம் சித்திரை மாதம் 31ஆம் நாள், அதாவது ஆங்கில வருடம் 14/5/2025 ரிஷப ராசியிலிருந்து குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். மிதுன ராசிக்கு பயிற்சி அடையக்கூடிய குரு பகவான் தன்னுடைய பாவத்தில் அமர்ந்து 12 ராசிகளிலும் ஒவ்வொரு பாவத்தை பார்த்து அந்தந்த ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அற்புத பலனை கொடுக்கிறார். அப்போ மேச ராசிக்கு குரு பகவான் எந்த மாதிரியான பலனை கொடுப்பார் என்று பார்ப்போம். மேச ராசிக்கு குரு பகவான் 3ஆம் பாவத்திலே அமர்ந்து அந்த பாவத்தையும் அவர் பார்க்கின்ற பாவத்தையும் மேச ராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்கிறார். அப்போ 3ஆம் பாவம் அப்படின்னு சொன்னால் சகோதர ஸ்தானம், முயற்சி ஸ்தானம். அப்போ 3ஆம் பாவத்திலே சகோதர வழி வர்க்கத்துவத்துக்கு அதனுடைய சார்ந்த எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கிட்டும். மேசராசிக்கு 3ஆம் பாவத்திலிருந்து குரு பகவான் 5வது பார்வையாக 7ஆம் பாவத்தை பார்வை செய்கிறார். அப்போ 7ஆம் பாவம் என்பது திருமணம் சார்ந்த விஷயங்கள், கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள். அப்போ கணவன் மனைவி சார்ந்த கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகளோ பிரிவினைகளோ சந்தித்து இருப்பவர்கள் இந்த வருட குரு பயிற்சியில் கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து அவர்களுக்குண்டான புரிதல், ஒரு அந்யோனி பிறப்பு குரு பார்வையில் கிடைக்கும் என்பது ஐயமில்லை. மேச ராசிக்காரர்களுக்கு திருமண தடையால் ஏற்படக்கூடியவர்களுக்கு இந்த வருடம் திருமணம் சார்ந்த முயற்சியில் மிக அற்புத பலனை கொடுத்து திருமணம் மிக விரைவில் நடக்கும். மேச ராசிக்காரர்களுக்கு அதே போல் குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். 9ஆம் இடம் என்பது தந்தையினுடைய பேரு புகழ் சமுதாயம் குறிக்கக்கூடியது, அந்தஸ்து. அப்போ குரு பகவான் 9ஆம் பாவத்தை பார்த்து ஜாதகருக்கு அபரிவிதமான பண்புகளை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். மேச ராசிக்கு குரு பகவான் 11ஆம் பாவத்தை பார்வை செய்கிறார். அப்போ 11ஆம் பாவம் என்பது லாபஸ்தானம். அப்போ லாபம் என்றால் தொழில் வளர்ச்சி இருந்தால் தான் லாபம் கிட்டும். அப்போ தொழிலால் வளர்ச்சி கொடுத்து பேரும் புகழும் அனைத்துமே கொடுக்கக்கூடியது, அதே போல் பொருளாதார ரீதியில் வளர்ச்சி கொடுக்கக்கூடியது. அப்போ லாபம் என்பது மிக அற்புத பலனை கொடுக்கக்கூடியது. அப்போ மேச ராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீட்டையும் 9ஆம் வீட்டையும் 11ஆம் பாவத்தையும் பார்த்து மேச ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அந்யோன்யத்தை கொடுக்கக்கூடிய பாவம் குரு பகவானால் கிடைக்கப் போகிறது. இது ஒரு பொதுவான பலனாகும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் மேச ராசிக்காரர்கள் அனைவருமே உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு பகவான் 6, 8, 12 மறையாமல் இருந்து பாவ கிரக தொடர்பில் இல்லாமல் இருந்து அல்லது பாவ கிரகத்தினுடைய பார்வையில் இல்லாமல் இருந்து வலிமையாக இருக்கும் பட்சத்தில் அனைத்து விதமான பண்புகளையும் அடையக்கூடிய தன்மை கிடைக்கும். மேச ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அதனால் அனைவருமே உணர்ந்து கொள்ளுங்கள். அடுத்தது ரிஷபராசி. விசுவாவசு தமிழ் வருடம் சித்திரை மாதம் 31ஆம் நாள், ஆங்கில வருடம் 14/5/2025 ரிஷப ராசியிலிருந்து குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். மிதுன ராசிக்கு பயிற்சி அடையக்கூடிய குரு பகவான், அதாவது ரிஷப ராசிக்கு 2ஆம் இடத்திலே தனஸ்தானத்திலே பயிற்சி அடைகிறார். அப்போ 2ஆம் இடம் தனம்,
குரு பகவானை பொறுத்த வரைக்கும் தனக்காரகன் புத்திரக்காரகன் சொல்லக்கூடியவர், பொருளாதாரத்திலே பெருக்கி கொடுக்கக்கூடியவர். அப்போ இது போன்ற குரு பகவான் 2ஆம் இடத்திலே அமர்ந்து ரிஷபராசிக்கு 6ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். அப்போ 6ஆம் இடம் என்பது என்ன? ருணரோக சத்ரு எதிரிஸ்தானம், வெற்றி ஸ்தானம். அப்போ சென்ற வருடத்தில் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் சந்தித்து இருக்கக்கூடியவர்கள், அதேபோல் உடலால் நோய்வாய்ப்பட்டிருப்பவர்கள், பல்வேறுபட்ட முயற்சிகள் எடுத்து பலன் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருடம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இது எல்லாமே நிவர்த்தி கொடுக்கக்கூடியது. ரிஷப ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்வை செய்கிறார். அப்போ 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம், மர்மஸ்தானம். 8ஆம் இடம்ன்றது கடுமையான போராட்டத்தை குறிக்கக்கூடியது. அப்போ 8ஆம் பாவத்தில் கடுமையான போராட்டம் சென்ற வருடத்தில் அனைவதுமே இந்த வருடத்தில் நிவர்த்தி கொடுக்கும். குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். அப்போ 10ஆம் இட தொழில் ஸ்தானம் சிறப்பாக இருக்கும். தொழிலால் பேரும் புகழும் அடையக்கூடிய தன்மை இருக்கிறது. வருமானத்தால் சிறப்படையும். அப்போ வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள், இரும்பு சார்ந்த தொழில் செய்பவர்கள், நூல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த வருடம் நல்ல ஒரு பலனை கொடுக்கும். குரு பகவான் ரிஷபராசிக்கு மிக அற்புத பலனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அடுத்தது மிதுன ராசி. விஸ்வாவசு தமிழ் வருடம் சித்திரை மாதம் 31ஆம் நாள், ஆங்கில வருடம் 14/5/2025 ரிஷப ராசியிலிருந்து குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அதாவது மிதுனம் என்பது தன்னுடைய ஸ்தானத்துக்கே பயிற்சி அடைகிறார். அப்போ தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து குரு பகவான் 5வது பார்வையாகவும் 7வது பார்வையாகவும் 9வது பார்வையாகவும் பார்க்கிறார். 5வது பார்வை என்பது புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம். அப்போ பூர்வ புண்ணியத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், குலதெய்வம் சார்ந்த பிரச்சனைகள், இல்லை குலதெய்வம் இல்லாதவர்களுக்கோ குலதெய்வம் கட்டுக்குள் இருக்கக்கூடியவர்களுக்கோ இந்த வருடம் சிறப்படையும். அதே போல் 5ஆம் பாவம் குழந்தை ஸ்தானம், குழந்தைகளால் பேரும் புகழும் அடையக்கூடிய தன்மை கிடைக்கிறது. 5ஆம் இடம் குழந்தை மட்டும் இல்லாமல் குழந்தை பிறப்பிலையும் அனுகிரகம் கிடைக்கக்கூடிய, ஏன்னா புத்திரக்காரகனை குரு பகவான். அப்போ புத்திரக்காரகன் குழந்தை ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது குழந்தை பேரு இல்லாதவர்கள் இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். இறை வழிபாடு என்பது மிக முக்கியம். அப்போ குலதெய்வத்தை முழுமையாக வழிபாடு செய்வதனாலும் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்வதனாலும் குழந்தை பாக்கியம் மிக சிறப்பாக கிடைக்கும். அதே போல் 7ஆம் பாவத்தை பார்வை செய்கிறார். லக்னத்துக்கு 7ஆம் இடம்ன்றது திருமண ஸ்தானம். அப்போ திருமண தடை உள்ளவர்களுக்கு திருமணம் மிக விரைவாக நடக்கும். 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்தை பார்க்கக்கூடியவர். அப்போ பாக்கியம் என்பது சிறப்பாக அமையும். அடுத்தது கடகராசி. விசுவாவசு தமிழ் வருடம் சித்திரை மாதம் 31ஆம் நாள், ஆங்கில வருடம் 14/5/2025 ரிஷப ராசியிலிருந்து குரு பகவான் மிதன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அதாவது கடக ராசிக்கு குரு பகவான் 12ஆம் இடத்திலே அமர்ந்து கடக ராசிக்கு 4ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் 8ஆம் பாவத்தையும் பார்வை செய்து அதனுடைய பாவ வலிமையை கொடுக்கிறார். அப்போ குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது தாய் ஸ்தானம், வண்டி வீடு வாகன குடும்ப சுகஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. அப்போ வீடு கட்ட நினைப்பவர்கள் வீடு கட்டக்கூடிய தருணம் கிட்டும். 4ஆம் பாவம் படிப்பு ஸ்தானம், குழந்தைங்களுடைய படிப்பு இந்த வருடம் நல்ல சிறப்பாக இருக்கும். அதே போல் புதுசாக வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகளும் இந்த முறையில் நல்ல அமோகமாக இருக்கும். 6ஆம் பாவம் என்பது வெற்றி ஸ்தானம், படிப்பிலே படித்து மேலே படிப்புக்கு செல்லக்கூடியவர்களுக்கு இந்த வருடம் நல்ல அனுகூலமாக இருக்கும் குரு பார்வையில். அதே போல் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் நோய் தீரும். 8ஆம் பாவம் ஆயுள் ஸ்தானம், உடலால் வருந்தி கொண்டிருப்பவர்களும் அதே போல் நோயினால் மருத்துவமனையில் இருக்கக்கூடியவர்களும் குரு பகவான் 12ஆம் இடத்திலிருந்து பார்வை செய்ய 12ஆம் இடம் விரயம், சுப விரயம், அதாவது மருத்துவமனையில் இருப்பவர்கள் சுபமாக வீடு திரும்புவார்கள். கடக ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு பகவான் சுப நிகழ்ச்சி, அதாவது சுப நிகழ்ச்சி நிறைய இந்த வருடம் குடும்பத்தில் தடைப்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாமே மிக அற்புதமாக நடக்கக்கூடிய தருணமாக மிதுன ராசிக்காரர்கள் இருக்கும். அடுத்தது சிம்ம ராசி. விசுவாவசு தமிழ் வருடம் சித்திரை மாதம் 31ஆம் நாள், ஆங்கில வருடம் 14/5/2025 ரிஷப ராசியிலிருந்து குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 11ஆம் இடத்தில் அமர்ந்து சிம்ம ராசிக்கு, அதாவது 3ஆம் பாவத்தையும் 5ஆம் பாவத்தையும் 7ஆம் பாவத்தையும் பார்வை செய்கிறார். சிம்ம ராசிக்காரர்கள், அதாவது சிம்மம் என்றால் தர்மம்,
அப்போ தர்மம் செய்தால் மிக நிறைய பலன்களை அனுபவிக்க முடியும். அப்போ சிம்ம ராசிக்கு 3ஆம் இடம்ன்றது முயற்சி ஸ்தானம். அப்போ தர்மம் பண்ணால் முயற்சி வெற்றி கிட்டும். 5ஆம் பாவம் குலதெய்வ வழிபாடு செய்தால் அதி அற்புத பலனை கொடுக்கும். குழந்தை இல்லாதவர் குழந்தை பேறு கிடைக்கும். 7ஆம் இடம் திருமணஸ்தானம். திருமணம் அமையாதவர்களுக்கு திருமணம் மிக விரைவில் நடக்கும். அதேபோல் சமுதாயம், இந்த 7ஆம் இடம் என்பது கும்பமனை இருப்பதனால சனி பகவானுக்கு அது 12ஆம் இடம், அதாவது சனி பயிற்சியில் 12ஆம் இடம் என்பது கும்பராசியாக இருக்கும். அப்போ குடுப்பல் வாங்கல் வைத்திருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. மனைவியிடம் அன்பாக இருப்பது நல்லது. 11ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால் லாபம் பெருகும், தொழில் பெருகும். கன்னிராசி நண்பர்கள், விசுவாவசு தமிழ் வருடம் சித்திரை மாதம் 31ஆம் நாள், ஆங்கில வருடம் 14/5/2025 ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். கன்னி ராசிக்கு குரு பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்து கன்னி ராசிக்கு 2ஆம் பாவத்தையும் 4ஆம் பாவத்தையும் 6ஆம் பாவத்தையும் பார்வை செய்கிறார். கன்னி ராசி அப்படின்னா காலபுருஷத்துக்கு 6ஆம் இடம். அப்போ காலபுருஷத்துக்கு 6ஆம் இடம் என்னவே தேவையில்லாத மன உளைச்சல்கள் அதிகமாக இருக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு. அப்போ கன்னி ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இட தனஸ்தானத்தை குரு பகவான் பார்வை செய்வதால் 10ஆம் இடத்திலிருந்து தொழில் ஸ்தானத்தில் இருந்து 2ஆம் இடத்தை பார்வை தொழிலால் மிக அற்புத பலனை அடையக்கூடியவர்கள் கன்னி ராசிக்காரர்கள். அதே போல் 2ஆம் இடம் தனஸ்தானம், வருமானம் பெருகும், குடும்பத்தினுடைய பிரச்சனைகள் விலகும், குடும்ப ரீதியான ஏற்பட்டுள்ள மன உளைச்சல்கள் நீங்கும். 2ஆம் இடம்ன்றது குழந்தைங்களுடைய ஆரம்ப படிப்பு சிறப்பாக இருக்கும். அதே போல் 4ஆம் இடம் சுகஸ்தானம். அப்போ 4ஆம் இடம்ன்றது படிப்பு ஸ்தானம் கூட. குழந்தைகள் படிப்பு தடையுள்ளவர்கள் படிப்பு நிவர்த்தி கொடுக்கும். வண்டி வீடு வாகன சம்பந்தப்பட்ட முயற்சியில் எடுக்கக்கூடியவர்களும் மண்மனை வாங்கக்கூடியவர்களுக்கும் இந்த வருடம் நல்ல அற்புத பலனை கொடுக்கும். 6ஆம் இடம் வெற்றி ஸ்தானம். வெற்றி ஸ்தானம் என்பது பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் கும்பமனை. எந்த கோவிலுக்கு போனாலும் கோபுர கலசத்தை வழிபாடு செய்தால் நல்ல வெற்றி கிட்டும். அதே மாதிரி நோய் நொடிகள் நீங்கி நல்ல ஒரு அற்புத பலனை கன்னி ராசிக்கு கிடைக்கும். 10ஆம் இடத்திலே தொழில் ஸ்தானம் வந்து தொழிலில் நல்ல ஏற்ற அமைப்போடு குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அடுத்து துலாம் ராசி. விசுவாவசு தமிழ் வருடம் சித்திரை மாதம் 31ஆம் நாள், ஆங்கில வருடம் 14/5/2025 ரிஷப ராசியிலிருந்து குரு பகவான் மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். துலாம் ராசிக்கு குரு பகவான் 9ஆம் இடத்திலே அமர்ந்து துலாம் ராசி குரு பகவான் 1வது பார்வையாக தன்னுடைய ராசியையும் 3ஆம் பாவத்தையும் 5ஆம் பாவத்தையும் பார்வை செய்கிறார். அப்போ 9ஆம் பாவம்ன்றது பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்திலே குரு பகவான் அமர்ந்து தன்னுடைய ராசியை பார்வை செய்கிறார். எண்ணங்கள் ஈடேறும். தான் என்ன நினைக்கிறோமோ அது வெற்றி கிடைக்கும். அப்போ துலாம் ராசிக்காரர்கள் இந்த வருடம் நல்ல அனுகூல வருடமாக அற்புத பலனை பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். 3ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். பாக்கியஸ்தானத்திலிருந்து 3ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். 3ஆம் இடம் சகோதர ஸ்தானம். அதே போல் சகோதர ஸ்தானத்துக்கு தந்தையினுடைய அனுகிரகமும் மிக சிறப்பாக இருக்கிறது. 5ஆம் இடம்ன்றது குழந்தை, பூர்வ புண்ணியம், புத்திரஸ்தானம். அதே போல் குலதெய்வம். இது போன்ற அனைத்து தடைகள் இருப்பவர்களுக்கும் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக அற்புத பலனை கொடுக்கக்கூடிய குரு பகவான். விருச்சக ராசி. விசுவாவசு தமிழ் வருடம் சித்திரை மாதம் 31ஆம் நாள், ஆங்கில வருடம் 14/5/2025 ரிஷப ராசியிலிருந்து குரு பகவான் மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். விருச்சக ராசிக்கு குரு பகவான் 8ஆம் இடத்திலே அமர்ந்து விருச்சக ராசிக்கு 2ஆம் பாவம், 4ஆம் பாவம், 12ஆம் பாவத்தை பார்வை செய்கிறார். விருச்சக ராசிக்காரர்கள் சென்ற வருடம் கடுமையான போராட்டம் கஷ்டத்தில் இருந்தவர்கள். ஏனால் 2ஆம் இடத்துக்கு அதிபதி தன் சாணத்துக்கு 6ஆம் இடத்திலே மறைந்திருந்தால் குரு பகவான் இப்போ தன் சாணத்துக்கு 8ஆம் இடத்திலே இருக்கிறார். அப்போ 2ஆம் இடத்தை பார்வை செய்கிறார் குரு பகவான். 2ஆம் இடம்ன்றது வருமானம். சென்ற வருடத்தில் கடுமையான போராட்ட கஷ்டத்தில் இருப்பவர்கள் இந்த வருடம் 2ஆம் தனஸ்தானத்தை பார்ப்பதனால் திடீர் அதிர்ஷ்ட யோகம் காத்திருக்கிறது. அதே போல திடீர் வருமானம் வரக்கூடிய தன்மையும் இருக்கிறது. குரு பகவான் 4ஆம் பாவத்தை பார்வை செய்கிறார். 4ஆம் பாவம் என்பது கும்பமனை. மண்மனையில் முயற்சி செய்பவர்கள், வீடு கட்ட முயற்சி செய்பவர்களுக்கும் நல்ல அற்புத பலனை கொடுக்கக்கூடியது. தடையில்லா ஒரு அமைப்பை கொடுக்கும். குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். விருச்சக ராசிக்கு 12ஆம் இடம் ஐன சைன சுகஸ்தானம். இப்போ படிக்கக்கூடியவர்கள் வெளிநாடு போகிற யோகா அமைப்பு இருக்கிறது. அதே போல் வெளியூரில் சென்று வேலை பார்க்கக்கூடிய தருணம். சுப விரயம். குரு பார்த்து சுப விரயம் சுப விரயம்னா திருமணம், கல்வி சார்ந்த சுப விரயம்,
மருத்துவமனை விடுபட்டு வரக்கூடிய சுப விரயம், இது எல்லாமே குரு பகவான் தரக்கூடியவராக இருப்பார். விருச்சக ராசிக்காரர்களுக்கு நல்ல அற்புத பலன். அடுத்து தனுசு ராசி. விசுவாவசு தமிழ் வருடம் சித்திரை மாதம் 31ஆம் நாள், ஆங்கில வருடம் 14/5/2025 ரிஷபராசியிலிருந்து குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். தனுசு ராசிக்கு குரு பகவான் 7ஆம் இடத்திலே அமர்ந்து தனுசு ராசி, அதாவது தனுசு ராசிக்கு 11ஆம் இடத்தையும் தன்னுடைய ராசியையும் 3ஆம் பாவத்தையும் பார்வை செய்கிறார். அப்போ குரு பகவான் 7ஆம் இடத்திலே அமர்ந்து தனுசு ராசியை பார்வை செய்து மிக அற்புத பலனை கொடுக்கிறார். அபரிவிதமான பண்பு, அதாவது பேரும் புகழும் அந்தஸ்து மிக்க மகிழ்ச்சி, இது போன்ற அனைத்து விஷயங்களும் தனுசு ராசிகள் கிடைக்கப் போகிறது இந்த வருடம். குரு பகவான் 3ஆம் பாவத்தையும் பார்வை செய்து முயற்சி ஸ்தானத்தை வெற்றி கொடுக்கிறார். 11ஆம் இடம் லாபஸ்தானம். அப்போ 10ஆம் இடம் தொழில் வலுவாக இருக்கும் பொழுது லாபம் சிறப்படையும். அப்போ தனுசு ராசிக்காரர்கள் இந்த வருடம் நல்ல அனுகூல வருடமாக இருக்கிறது. மகர ராசி. விசுவாவசு தமிழ் வருடம் சித்திரை மாதம் 31ஆம் நாள், ஆங்கில வருடம் 14/5/2025 ரிஷப ராசியிலிருந்து குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். மகர ராசிக்கு குரு பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்து மகர ராசிக்கு 1ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறார். இரண்டாம் இடத்தையும் 3ஆம் இடத்தை 2ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறார் மகர ராசிக்கு. அப்போ குரு பகவான் 6ஆம் இடத்திலே அமர்ந்து 12ஆம் வீட்டை முதலில் பார்வை செய்ய. 12ஆம் வீடுன்றது சுப விரயம். அப்போ மகர ராசிக்கு சுப விரயத்தை கொடுத்து அற்புத பலனை கொடுக்கிறார். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். அப்போ 10ஆம் இடம் தொழிலில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கொடுக்கும். அது காலபுருஷத்துக்கு 7ஆம் இடம். காலபுருஷத்துக்கு 7ஆம் இடம் துலாம் என்பது பெண்கள் முயற்சி எடுக்கக்கூடிய தருணம் நல்ல வெற்றி கிடைக்கும். அதேபோல் ஆடை சார்ந்த விஷயங்களிலும் தொழில் செய்பவர்கள் நல்ல அற்புத பலனை கொடுக்கும். 2ஆம் பாவம் தனஸ்தானத்திலே வருமானத்தை பெருக்கி கொடுப்பார். அடுத்தது கும்பராசி. விசுவாவசு தமிழ் வருடம் சித்திரை மாதம் 31ஆம் நாள், ஆங்கில வருடம் 14/5/2025 ரிஷப ராசியிலிருந்து குரு பகவான் மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். கும்பராசிக்கு குரு பகவான் 5ஆம் இடத்திலே அமர்ந்து கும்பராசிக்கு 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் 1ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறார். அப்போ குரு பகவான் 5ஆம் இடத்திலே அமர்ந்து கும்பராசிக்கு, அதாவது குழந்தையால் தடை ஏற்படுமானால் இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குலதெய்வ தடை இருப்பவர்களுக்கு குலதெய்வ அனுகூலம் கிடைக்கும். குழந்தைகளால் பேரும் புகழும் அடையக்கூடிய தருணம் இந்த வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். 9ஆம் இடம் என்பது தந்தை ஸ்தானம். தந்தை வழியில் பேரும் புகழும், அதேபோல் தந்தை வேலையில் இருந்தால் பதவி உயர்வு கிட்டும். லாபஸ்தானத்தை பார்வை செய்கிறார். வருமானம் பெருகும், கையிலே பணம் தங்கும். அப்போ புதிய முயற்சி எடுப்பவர்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல அற்புதமான பலனை கொடுக்கும். மீனராசி. விசுவாவசு தமிழ் வருடம் சித்திரை மாதம் 31ஆம் நாள், ஆங்கில வருடம் 14/5/2025 ரிஷப ராசியிலிருந்து குரு பகவான் மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். மீன ராசிக்கு குரு பகவான் 4ஆம் இடத்திலே அமர்ந்து மீன ராசிக்கு 8ஆம் பாவத்தையும் 10ஆம் பாவத்தையும் 12ஆம் பாவத்தையும் பார்வை செய்கிறார். மீன ராசிக்கு 4ஆம் இடம் என்பது பூமிஸ்தானம், தாய்ஸ்தானம், வண்டி வீடு சுகஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. அப்போ குரு பகவான் அமர்ந்த பாவத்தையும் அவர் பார்க்கக்கூடிய பாவத்தையும் வளர்த்து மீன ராசிக்கு அற்புத பலனை கொடுக்கிறார். அப்போ மீன ராசிக்கு 4ஆம் பாவத்தில் தாய் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மண்மனை வாங்கக்கூடிய யோகம் கிட்டும். குழந்தைகளுடைய படிப்பு வெற்றி கொடுக்கும். 8ஆம் பாவம் ஆயுள் ஸ்தானம். அதே போல் கடுமையான போராட்டத்தில் இருப்பவர்களுக்கு இந்த முறையில் நல்ல ஒரு அனுகூல வருடமாக அவர்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய தருணம் குரு பார்வையில் கிடைக்கும். 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானம். தொழிலால் வளர்ச்சி அடைந்து நல்ல அமோக பலனை கொடுக்கக்கூடிய தருணம் உண்டாகும். குரு பகவான் மீனராசிக்கு 12ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம். நல்ல ஒரு அனுகூல வருடமாகவும் கிடைக்கும். இந்த வருடம் 12 ராசிக்காரர்களுக்கும் குரு பகவான் தான் அமர்ந்த பாவத்தையும் தான் பார்க்கின்ற பாவத்தையும் சுப பலனால் நிரப்பக்கூடியவராக இருக்கிறார். அதில் சாதக பெறக்கூடிய ஜாதகம் என்று சொன்னால் துலாம் ராசிக்காரர்களுக்கும் தனுசு ராசிக்காரர்களும் கும்ப ராசிக்காரர்களுக்கும் மிக அற்புத பலனை இந்த வருடம் கொடுக்கிறார்.
என்னை பேச அழைத்த ஐயா தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயாவின் நிறுவன தலைவர் டாக்டர் சாஸ்தா மணிகண்டராஜ் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த மேடையில் பல்வேறு ஜோதிட நுணுக்கங்களை ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து இன்னும் பேச இருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட நுணுக்க ஆர்வலர்களுக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கும் என்னுடைய மனம் சார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். ஜோதிடம் சார்ந்த வாசு சார்ந்த ஆலோசனைக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய மொபைல் நம்பர் 94 89 80 98 94. இதுவே வாட்ஸ்அப் நம்பராகவும் தொலைபேசி நம்பராகவும் இருக்கிறது. அனைவருமே ஜோதிடம் சார்ந்த விஷயங்களோ வாசு சார்ந்த விஷயங்களிலோ நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். நன்றி. அருமை, வாழ்த்துக்கள். இந்த குரு பெயர்ச்சியில் எந்தெந்த ராசிக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தன்னோட ஆய்வு மூலயமா மக்களுக்கு எடுத்துரைத்த ஜெயபாலாஜி அவர்களுக்கு தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சிறப்பாக பேசிய ஐயா அவர்களுக்கு ராதாகிருஷ்ணன் ஐயா புத்தகத்தை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் இப்படி அமைதியாக உக்காண்டிருக்கிறத விட நம்ம கை தட்டும் போது அவர்கள் நிறையா பாயிண்ட் வெளியே சொல்லுவாங்க.